வெல்கம் டு சஷ்டிகா சமையல். டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், இது போல் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். இப்போ இதை காம்புகள் இல்லாமல் 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 பேருக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இது கூட சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா முருங்கைக்கீரை இந்த தண்ணியிலே நல்லா வற்றி வரணும், வெந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நமக்கு தேவையான முருங்கைக்கீரை சூப் அழகாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது போல் செஞ்சு வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இரும்பு சத்து நிறையவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.